ஆண்டவரே, யோனா உம்மை பரிசுத்தர் என்று சொன்னது எவ்வளவு சரியா இருக்கிறது. உம்மிடத்தில் எல்லாமே பரிசுத்தமா இருக்கிறது. உம் வார்த்தைகள், உம்முடைய பார்வை, உம்முடைய புன்னகை, எங்கள் ஆத்துமங்களில் இப்படி நாங்கள் ஒருபோதும் உணர்ந்ததில்லை. நீங்கள் யோனாவை பல நாட்களாக பார்க்கவில்லையா? அவர் நோய்பட்டதிலிருந்து பார்க்கவில்லை. நோயா? ஆம் ஆண்டவரே, அவரால் இதற்கு மேல் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. முன்பே அவர் தன்னை இழுத்து கொண்டேதான் போனார். ஆனால் கோடைக்கால உழைப்பிற்கு பின், திராட்சை அறுவடைக்கு பிறகு அவரால் எழுந்து நிற்கவும் கூடவில்லை. அப்படி இருந்தும் அவரை வேலை வாங்குகிறான். ஓ, நாம் எல்லோரையும் நேசிக்க வேண்டும் என்று நீர் சொல்கிறீர். ஆனால் கழுதை புலிகளை நேசிப்பது மிகவும் கஷ்டம். டோராஸ் கழுதை புலியிலும் கொடியவன். யோனா அவனை நேசிக்கிறானே. ஆம் ஆண்டவரே, யோனா ஒரு புனிதர். நம் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரமாணிக்கமாய் இருந்ததற்காக கொலை செய்யப்பட்ட வேத சாட்சிகளைப் போல் என்று நான் சொல்வேன். நீ சத்தியத்தை பேசுகிறாய். உன் பெயர் என்ன? என் பெயர் மீகா. இது சவுல், இது ஜோவேஹெல், இது இசையா. உங்கள் பெயர்களை பிதாவிடம் நான் சொல்வேன். யோனா மிகவும் நோய்பட்டிருப்பதாக சொன்னீர்களே. ஆம், அவர் தம் வேலை முடிந்த உடனே வைக்கோலில் போய் படுத்து விடுகிறார். நாங்கள் அவரை பார்ப்பதில்லை. டோராசின் மற்ற ஊழியர்கள் எங்களுக்கு சொல்வார்கள். இப்பொழுது யோனா வேலை செய்து கொண்டிருப்பானா? ஆம், அவரால் எழுந்து நிற்க முடிந்தால். அவர் அதோ அந்த ஆப்பிள் தோட்டத்திற்கு அப்புறமாக இருக்க வேண்டும். டோராசின் அறுவடை எப்படி நன்றாக இருந்ததா? ஆம், இந்த பக்கமெல்லாம் அது மதிப்பாக பேசப்பட்டது. பழங்களின் அதிசயமான பருமனை முன்னிட்டு செடிகளுக்கு தாங்கள் கொடுக்க வேண்டியிருந்தது. பழம் வைக்கும் புது பாத்திரங்களையும் டோராஸ் செய்ய வேண்டியிருந்தது. ஏனென்றால் திராட்சை கனிகள் எவ்வளவென்றால் அவற்றை வழக்கமான பாத்திரங்கள் கொள்ளவில்லை. டோராஸ் தன் ஊழியனுக்கு வெகுமானம் கொடுத்திருக்க வேண்டுமே. வெகுமானமா? ஆண்டவரே, டோராஸை பற்றி எவ்வளவு கொஞ்சமாக தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, இல்லை, கடந்த ஆண்டுகளிலும் யோனாவின் கவனக்குறைவால் தான் இவ்வளவு கூடுதல் மகசூல் கிடைக்கவில்லை என்று டோராஸ் அவனை மூர்க்கத்தனமாக அடித்தான். அவன் ஒரு மிருகம் என்கிறார் பர்த்தலமே. இல்லை, அவன் ஆன்மா அற்றவன் என்கிறார் சேசு. மேலும், என் மகன்களே, உங்களை ஆசீர்வதித்து விட்டு நான் போகிறேன். இன்றைக்கு போதுமான அப்பமும் ஆகாரமும் உங்களுக்கு இருக்கிறதா? இந்த ரொட்டி உள்ளது என்று அவர்கள் தரையில் கிடந்த ஒரு சாக்கு பைக்குள் இருந்த கரிய ரொட்டியை காட்டுகிறார்கள். என் உணவை நீங்கள் சாப்பிடுங்கள். இவ்வளவுதான் இருக்கிறது. ஆனால் இன்று நான் டோராஸ் வீட்டில் தங்குகிறேன். அதனால் டோராஸின் வீட்டிலா? நீரா? ஆம், யோனாவை மீட்கப் போகிறேன். நீங்கள் அறியவில்லையா? இங்கே யாருக்கும் எதுவும் தெரியாது. ஆனால் ஆண்டவரே, அவனை நம்ப வேண்டாம். ஓநாய் குகையில் ஆட்டுக்குட்டி போல இருக்கிறீர். அவனால் எனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. என் ஆகாரத்தை சாப்பிடுங்கள். யாகப்பா, நம்மிடம் இருப்பதை இவர்களுக்கு கொடு. உங்கள் திராட்சை ரசத்தையும் கொடு. என் எளிய நண்பர்களே, நீங்களும் கொஞ்சம் மகிழ்ந்திருக்க வேண்டும். உங்கள் ஆன்மாக்களும் சரீரங்களும் ராயப்பா, நாம் புறப்படுவோம்.